கேளம்பாக்கத்துக்கு இபிஎஸ் வருவதாக இருந்தால் அங்குள்ள வசதிகள் குறித்து அவருக்கு காண்பிக்க தயாராக உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரசின் மீது குற்றம் சாட்டுவதற்காகவே குறை கூறுகிறார்கள். உலகத்தரத்தில் கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளதாக கூறிய அவர், முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிலையம் தயாராகும் வரை கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பேருந்து இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். அவருக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, புதிய பேருந்துகள் வாங்கப்பட்ட காரணத்தினால்தான் ஜனவரி 20ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 100 புதிய பேருந்துகளை இயக்கி வைத்தார்கள். அவர்கள் அந்த 100 புதிய பேருந்துகளை இயக்கி துவக்கி வைத்த பிறகு அதற்கு பிறகு 91 பேருந்துகள் ஓட்டத்திற்கு வந்திருக்கிறது. எனவே 191 பேருந்துகள் இப்போது புதிய பேருந்துகள் ஓட்டத்திற்கு வந்திருக்கிறது. அதில் இன்னும் மிக தெளிவான கணக்காக சொல்ல வேண்டும் என்றால், விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திற்கு 60 பேருந்துகளும், கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகத்திற்கு 75 பேருந்துகளும், கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திற்கு 30 பேருந்துகளும், மதுரை போக்குவரத்து கழகத்திற்கு 15 பேருந்துகளும், திருநெல்வேலி போக்குவரத்துக்கு 10 பேருந்துகள் என இந்த 191 பேருந்துகள் இப்பொழுது வழித்தடத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றன. அதல்லாமல் விழுப்புரம் 20 பேருந்துகள், சேலம் 10 பேருந்துகள், கும்பகோணம் 1, மதுரை 34, திருநெல்வேலி 8 என்று 73 பேருந்துகள் விரைவில் இயக்கப்பட இருக்கிறது. இதில்லாமல் மொத்தம் 4000 பேருந்துகளுக்கான வாங்குவதற்கான நடைமுறை டெண்டர் விடப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு அந்த பேருந்துகள் எல்லாம் வர இருக்கிறது. ஆட்சி பொறுப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்த நேரத்தில் கொரோனா உச்சத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் தொழிற்சாலைகள் இயங்கவில்லை. எனவே அப்போது புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான வாய்ப்பில்லை என்பது அவருக்கும் தெரியும். எனவே அந்த கொரோனா காலத்திற்கு பிறகாக புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி 2000 பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் முழுவதும் விடப்பட்டுவிட்டது. அதேபோல ஜெர்மன் வங்கியான KfW நிதி உதவியுடன் 2000 பேருந்துகள் வாங்குவதற்கான நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு அதிலும் பாதிக்கு மேல் டெண்டர் விடப்பட்டு மீதி டெண்டர் நடைமுறைகள் இருக்கிறது. அந்த பேருந்துகளும் வர இருக்கிறது. இது இல்லாமல் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 100 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு இப்போது டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பேருந்துகள் முழுவதும் படிப்படியாக போக்குவரத்து தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து வந்து கூடு கட்டி பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அதில் முதற்கட்டமாகத்தான் 100 பேருந்துகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அவர் காலத்தில் ஏதோ கூடுதல் பேருந்துகள் வாங்கியதாக அவர் அறிவித்திருக்கிறார். நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 2006-2011 காலத்தில் 15000 பேருந்துகளை தமிழக அரசுக்கு புதிதாக வாங்கினார்கள். அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைந்த நேரத்தில் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 10000 பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு காலத்தில் தலைவர் கலைஞருடைய காலத்தில் 15000 பேருந்து, மறைந்த ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் 10000 பேருந்துகள். இப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது வாங்கிய பேருந்துகள் வெறும் 3600. அந்த 3600 இல்லாமல் கூடுதலாக ஜெயலலிதா காலத்தில் வாங்கியது போல ஒரு 10000 பேருந்து வாங்கியிருந்தால் கூட இன்றைக்கு இவ்வளவு சிரமம் இல்லை. இந்த நிலையை ஏற்படுத்தியவர் அவர். ஆனால் இதை ஏற்படுத்திவிட்டு இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார். அவருக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் 5 ஆண்டு காலத்தில் வாங்கியது 3600 பேருந்துகள். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே முதலாண்டு கொரோனா வழியாக கழிந்த பிறகு இந்த எஞ்சியிருக்கின்ற 1.5 ஆண்டு காலத்தில் 4000 பேருந்துகளுக்கான வாங்குவதற்கான நடைமுறைகள் இப்போது கடைபிடிக்கப்பட்டு பேருந்துகள் படிப்படியாக வர இருக்கிறது. மீதி இருக்கின்ற ஆண்டுகளில் இன்னும் கூடுதலாக புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான நடவடிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார். எனவே குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக தன்னுடைய காலத்தில் என்ன நடந்தது, இப்போது என்ன நடந்திருக்கிறது என்பதை அவர் ஒரு முறை திரும்ப பார்த்துக் கொள்வது அவசியம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் கடந்த கொரோனா காலத்திலே கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பேருந்துகள் இயங்காத நிலையில் அந்த பேருந்துகள் இப்போது மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே பேருந்துகளை பொறுத்தவரை புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டு கூடு கட்டி நடைமுறைக்கு வழித்தடத்தில் இயங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு பேருந்துகள் வந்திருக்கிறது. மீதி பேருந்துகள் படிப்படியாக வர இருக்கிறது. எனவே அது எந்த பிரச்சனையும் எந்த சந்தேகமும் வர வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல கோயம்பேடு கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை குறித்தும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆசியாவிலேயே மிக சிறந்த ஒரு பேருந்து முனையமாக இந்த பேருந்து முனையம் அமைந்திருக்கிறது. இதனை பல்வேறு பத்திரிகைகளும் பாராட்டிக் கொண்டிருப்பதை அவரும் அறிவார். அவருக்கு சந்தேகம் இருந்தால் அவர் வருவதற்கு நேரம் அளித்தால் நானும் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைகின்ற துறையான CMDA துறைக்கான அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அவரை நேராக அழைத்துக் கொண்டு போய் அந்த பேருந்து முனையத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். பொதுமக்களை பொறுத்தவரை அங்கு இருக்கின்ற வசதிகளை முழுமையாக அனுபவித்து அதை பாராட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை குறித்து மீண்டும் ஒரு தவறான செய்தியை பரப்புவதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என அவர் நினைப்பது ஒரு தவறான செயல் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த புதிய பேருந்துகள் எல்லாம் படிப்படியாக தயாரிப்பு நிறுவனங்கள் கொடுக்க கூடு கட்டி நடைமுறைக்கு வரும். இந்த ஆண்டு இன்னும் ஒரு 7-8 மாதத்திற்குள்ளாக இந்த பேருந்துகள் எல்லாம் நடைமுறைக்கு வருகின்ற போது ஒரு மிக சிறப்பான முறையிலே இந்த பேருந்துகள் பழுது என்ற பிரச்சனை